டேய் மச்சான், போன வாரம் எங்கள் வீட்டாண்ட 3 பேர் ஓஜா போர்டு கேம் ட்ரை பண்ணிக்கிறாங்கடா. அப்புறம் என்ன ரியலாக ஒரு கோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. நம்புற மாதிரியா இருக்கு? நம்மளனா போடா நீரா. மற்றவங்களாம் எங்கடா? பிரேக் போயிருப்பாங்க. கிளாஸே காலியாக இருக்குல்ல. போர் அடிக்குது. டேய் என்னடா பண்ணீங்க? மேம் ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்றாங்க. மாட்டினானுங்க. ஹாய், என் பேர் அனுஷ். இது ஒரு லோன்லியான காலேஜ் ஸ்டூடெண்ட் கதை தான். எந்தளவுக்கு லோன்லினா, என் காலேஜ் மேட்ஸு என் கூட பேச யோசிப்பாங்க. ஸோ வெல்கம் டு மை வேர்ல்ட். என்னதான் என் பேர் அனுஷன் இருந்தாலும் இந்த சொசைட்டி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. அது என்னன்னா மென்டல் லூசு. அவனா பைத்தியம். இங்கே நீங்களும் லோன்லியாக இருந்து உங்ககிட்ட பேச யாருமே இல்லாமல் நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் பர்சனாக இருந்தால் இந்த சொசைட்டி உங்களை இப்படி தான் கூப்பிடும். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இங்கே லோன்லியாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும் செல்ஃப் டாக் உங்களை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுருக்கணும். என்னையும் அதான் பாசிட்டிவாக வச்சுருக்கு. என்ன தான் எனக்கு கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் இந்த காலேஜில் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சொல்கிறான். எந்த வாட்டி என்னாச்சு? டேய் எங்கடா போகிறான்? எங்கே போவான்? ரெஸ்ட் ரூமுக்கு தான். உன்னை ஸ்டாஃப் கிட்டே போட்டு விடுறியா? செத்தடா நீ. Run. ஏய் மனோஜ், அவனை போய் புடுறா. என்னாலே முடியலடா. அம்மா சாமியலைங்க. டேய் வந்து தூக்குங்கடா. இன்னைக்கு ஓடியே தப்பிச்சிட்ட போல. அப்புறம்
மச்சான் உனக்கு தான் தெரியுமேடா நான் ரேஷ்மா எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அதான் அவகிட்ட சொல்ல போயிட்டேன். ரேஷ்மா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணவும் தோணலை. ரேஷ்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆஸ் எ ஃப்ரெண்டா, பர்சனா நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ அனுஷ் உனக்கு தெரியாதா? என்ன? நான் ஆல்ரெடி கமிட்டட்னு. ஏன் மச்சான் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஆனால் மச்சான் ஏன் திரும்ப இதை உங்ககிட்ட சொல்கிறேன்? ஏன்னா உன்னை விட்டால் இதை கேட்க கூட யாரும் இல்லைடா. அன்னைக்கு இதாண்டா நடந்தது. என்ன ஒன்று மச்சான் இன்னொரு பப் சொல்லிட்டா? டேய் நீ இன்னும் அந்த ரேஷ்மாவை மறக்கலையா? ஆனால் மச்சான் நீ ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒருத்தே இல்லைடா. ஏன் இப்போ கூட அவள் ஆளோட ஜாலியாக அவுட்டிங் போயிருப்பா. அவுட்டிங் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீ தானே? ஆமாம், எங்கே போகிறோம்? அது சர்ப்ரைஸ். ஒரு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். ஏய் ஜஸ்ட் மூவ் ஆன். டேய் எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? சரி வா போகலாம். ஆமாம் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லையே. சரி அதை விடு, நீங்கள் ஒரு பெரிய மேட்ரு, நான் நம்ப மாட்டேன். சத்தியமாடா? பார்த்தியா நம்ப மாட்டேன். சரி இப்போயா சொல்லி எங்கே போகிறேன்?